ஹலோ கைஸ், நான் உங்கள் ஆகாஷ். இப்போ நம்ம பெட்ரோலியம் எப்படி பூமிக்கு அடியிலிருந்து தோண்டி எடுப்பது என்று பார்ப்போம். பெட்ரோலியம் என்பது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ். அது பிளாக் கோல்டு என்று கருதப்படுகிறது. மற்றும் பெட்ரோலியம் மை இரண்டு வார்த்தைகளால் பிரிக்கப்படுகிறது: பெட்ரா மற்றும் ஈலியம். பெட்ரா என்றால் ராக், ஈலியம் என்றால் ஆயில். மொத்தமாக இதை ராக் ஆயில் என்று கூறப்படுவார்கள். பெட்ரோலியம் எப்படி உருவாக்கப்படுகிறது? பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன உயிரினங்களின் உடம்பு பூமிக்கடியில் புதைந்து விடுகிறது. அப்படி புதையும் போது அதன் மீது மண் மற்றும் கிளே சூண்டு லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிறது. மற்றும் ஹை ப்ரெஷர் மற்றும் ஹை டெம்பரேச்சர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்னால நிறைய ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு 2 லேயர் கிடைக்குது. அது சாண்ட் அண்ட் கிளே லேயர். அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் பெட்ரோலியம் டேக்ஸ் பிளேஸ். பெட்ரோலியம் ரொம்ப லைட்டர் ஃப்ளூயிட், அதனால அது வாட்டர் மேலே ஃப்ளோட் ஆகும். அப்புறமா நேச்சுரல் கேஸ் அதை விட லைட்டாக இருக்கிறதுனால பெட்ரோலியம் மேலே ஃப்ளோட் ஆகும். அதுக்கு மேலே மீதி இருக்கிற இம்பர்வியஸ் ராக்ஸ் எல்லாமே ஃப்ளோட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பெட்ரோலியம் எப்படி டெபாசிட் ஆகுதுன்ட்டு. பெட்ரோலியம் கிரவுண்டுக்கு அடியில் எப்படி டெபாசிட் வெளியில் எடுக்கிறாங்கன்னா, ஜெயின் ட்ரில்லிங் மிஷின்ஸ் வழியாக கிரவுண்டில் ட்ரில் பண்ணி அப்புறமா அண்டர் த சீ ட்ரில் பண்ணி நம்ம கிரவுண்ட்லேருந்து பெட்ரோலியமை வெளில எடுக்க போகிறோம். கிரவுண்டில் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரில் பண்ண உடனே நம்மளுக்கு கிடைக்கிறது நேச்சுரல் கேஸ். அதுக்கு அடியில் நம்மளுக்கு ஆயில், அதுக்கு அடுத்து கீழே தண்ணி இருக்கும். ஆயில் வெல் ஸ்ட்ரக்சர்ஸை இப்போ பார்ப்போம். ஆயில் வெல் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் ட்ரை லேண்ட் மற்றும் சி ரெண்டு சைட்லேருந்து எப்படி நம்ம க்ரூட் ஆயிலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. இப்போது ஆயில் வெல்ஸ் அடியில் ட்ரை லேண்டில் ஃபர்ஸ்ட் கேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஆயில் இருக்கும், அதுக்கப்புறம் வாட்டர் அடியில் இருக்கும் ஆஸ் அ ஹெவியர் ஃப்ளூயிட். அதுக்கப்புறம் சீக்கு கீழே இருக்கிற லேண்டில் நம்மளுக்கு இது இருக்கும், நேச்சுரல் கேஸ் மற்றும் பெட்ரோலியம். இப்போ க்ரூட் ஆயில் எப்படி ரிஃபைனரிஸ் பெட்ரோலியமாக மாற்றுறாங்க என்று பார்ப்போம். க்ரூட் ஆயில் procured from oil well is a mixture of many liquids. அதாவது நிறைய லிக்விட்லேருந்து தான் க்ரூட் ஆயில் வெளில எடுக்கப்படுகிறது. க்ரூட் ஆயிலேருந்து எப்படி பெட்ரோலியம் வெளில எடுக்கிறதுனா, அது நிறைய செப்பரேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், இது ஒரு ப்ராசஸ். நம்ம என்ன பண்ணுவோம்னா, க்ரூட் ஆயிலில் ஃபர்னேஸ்குள்ளே பாஸ் பண்ணும்போது அது ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணப்படுது. அங்கேருந்து ஃபர்னேஸ்லேருந்து நம்ம ஃப்ராக்ஷனேட்டிங் காலம்ஸ்க்கு அதை அனுப்பும்போது ஹை டெம்பரேச்சரில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டேன், ப்ரோப்பீன், பெட்ரோலியம், கெரசின், டீசல், ஃபியூல் கேஸ், lubricating oil, paraffin wax and many more. So fractional distillation ஒரு simple fairly process which gives different complex components of crude oil. இப்போ high temperaturesல லைக் ஃபர்னேஸ்லேருந்து டைரெக்டாக ஃப்ராக்ஷனேட்டிங் காலமோட பேஸ்க்கு நம்ம க்ரூட் ஆயிலை பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பித்துமென் கிடைக்கும். அந்த பித்துமெனை நம்ம தாரா ரோடு போட யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த டெம்பரேச்சர் லெஸ் தேன் 300 to 350 டிகிரி செல்சியஸில் நம்மளுக்கு lubricating ஆயில் கிடைக்கும். அதுக்கு அடுத்த டெம்பரேச்சர் லெஸ் தேன் 250 to 300 டிகிரி செல்சியஸில் ஃபியூல் ஆயில் விச் ஆர் யூஸ் டு ரன் ஷிப்ஸ் அண்ட் நாஃப்தா, பெட்ரோலியம், கெரோசின் விச் ஆர் யூஸ் ஃபார் அதர் யூஸ்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். ஃபர்ஸ்ட் எவர் க்ரூட் ஆயில் வெல் வாஸ் ட்ரில் இன் பென்சில்வேனியா. யூஎஸ்ஏல இருக்கிற ஊரான பென்சில்வேனியாவில் 1859 ஃபர்ஸ்ட் எவர் க்ரூட் ஆயில் வெல் டிக் பண்ணப்பட்டது. 8 இயர்ஸ் கழிச்சு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எவர் ட்ரில் பண்ணப்பட்ட இடம் அசாம் முக்கும் என்ற இடத்தில். மற்றும் இந்தியாவில் அசாம், குஜராத், ரிவர்ஸ் பேசின்ஸ் ஆஃப் கோதாவரி அண்ட் கிருஷ்ணாவில் ட்ரில் பண்ணப்படுறாங்க. டாப் 3 ஆயில் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யாருன்னு பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதுக்கப்புறம் சவுதி அரேபியா அண்ட் ரஷ்யா. தேங்க்யூ வெரி மச்.